ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா ஃப்ரம் கைமனம் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொண்டக்கடலை வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ஸோ புளிக்குழம்புனா யூஸ்வலாக யாருக்குமே பிடிக்காது, பட் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பணியாரம், ரைஸ் எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். அண்ட் இந்த கருப்பு கொண்டக்கடலை பற்றி பேசும்போது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுது, நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, அப்புறம் ரத்தத்தை சுத்தப்படுத்துது, அண்ட் நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ரெகுலராக எடுத்துக்க முடியலனால அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நைட்டே ஒரு 200 grams பிளாக் சன்னா எடுத்து ஊற வச்சுடுங்க. காலையில் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கார்லிக் ஒரு 6 numbers போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஆனியன் எடுத்து ரஃபாக கொஞ்சம் சாப் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1.5 ஆனியன் எடுத்துக்கோங்க, சின்ன சைஸு. அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் இருந்தால் நல்லா துருவிக்கோங்க, ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு 3/4 மூடி கூட தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சால்ட் கொஞ்சம், டர்மரிக் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துட்டே இருங்க. வறுத்துட்டே இருக்கும்போது இப்போ தான் மெயின் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ புளிக்குழம்புலாவே நம்ம யூஸ்வலாக சாம்பார் தூள், தனியா தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள், தனியா தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், பெப்பர் ஆட் பண்ணி அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதோட இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி தூள் போட்டு அது நல்லா வதங்கினோடனே வேக வச்சு எடுத்த கருப்பு கொண்டக்கடலையும் அந்த தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அந்த பேஸ்ட்டும் புளியும் ஆட் பண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துருங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்கள் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் கைமனம் சேனல்.